தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மதுபோதையில் இளைஞர்கள் உணவக உரிமையாளரை தாக்கிய சம்பவம் திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் மதுவால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. சங்கரன்கோவில் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே டாஸ்மாக் கடை உள்ளதா? போதை ஆசாமிகள் அடிக்கடி தகராறில் ஈடுபடுவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் உணவகம் நடத்தி வரும் திமுக நிர்வாகியையும் அவரது கடையில் பணியாற்றும் ஊழியர்களையும் மது போதையில் இருந்த இளைஞர்கள் தாக்கியுள்ளனர். அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் தலைமறைவாகினர். சொந்த கட்சிக்காரர்களையே காப்பாற்ற முடியாத ஸ்டாலின் அரசு மக்களை எப்படி காப்பாற்றுவார்கள் என கேள்வி எழுப்புகின்றனர். சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் நாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளதால் இது மக்களுக்கான மருத்துவமனையா அல்லது கால்நடைகளுக்கான மருத்துவமனையா என மக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்லும் நிலையில் அவர்களுக்கு இடையூறாக தெரு நாய்கள் ஆங்காங்கே சுற்றித் திரிவதால் பலரும் அச்சமடைந்துள்ளனர். விடிய அரசின் சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் மருத்துவமனைக்கு நோயாளிகளை பார்க்க வரும் உறவினர்கள் நாய்க்கடிக்கு ஆளாகி நாமும் நோயாளியாகி விடுவோமோ என்ற பயத்துடனேயே செல்வதாக சொல்லப்படுகிறது. மக்கள் நலனை பற்றி துளியும் அக்கறை இல்லாதவரையெல்லாம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக்கினால் இப்படித்தான் இருக்கும் என மக்கள் விமர்சிக்கின்றனர்.